வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். பிரச்சனைகள் யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் சில பழக்கம் நம்ம பழகி வச்சுருக்கோம். என்னது? சில பிரச்சனை வருது அப்படின்னா, எனக்கு எதுக்குடா வம்பு, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அவசியம் இல்லை, ஐயோ என்னால் முடியாது அப்படின்னு அந்த பிரச்சனை இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம், தூரம் வந்துடுவோம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் கண்ணை மூடி இருக்கிறதுனால உலகமே இருட்டுன்னு ஆகிடுமா? இல்லை. அப்போ அந்த பிரச்சனையில் நீங்கள் விலகி இருக்கீங்கங்கிறதுக்காக பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுன்னு அர்த்தமா? இல்லைல்ல. அந்த பிரச்சனை அங்கே தான் இருக்குது. உங்கள் கையில் ஒரு பொறுப்பு கொடுத்து ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது, அந்த பர்சனை போய் பார்த்து நான் கேட்டால் மேலும் தான் பிரச்சனை பண்ணுவாருங்கிறதுக்காக அதை பண்ணாமலே இருந்தால் நீங்கள் பொறுப்பை சரியாக பண்ணாத மாதிரி தானே ஆகும். உங்ககிட்ட அந்த வேலை முடிஞ்சுதான்னு கேட்கும்பொழுது என்ன சொல்லுவீங்க? அப்போது பிரச்சனைகள்லேருந்து நான் விலகி இருந்தால் அந்த பிரச்சனை தானாக முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. ரெண்டாவது என்னது? ஒரு பிரச்சனை, அதிலேருந்து நீங்கள் விலகி இருக்கீங்க, அந்த பிரச்சனை என்ன அப்படியேவா இருக்கும்? கிடையாது, பெருசாகும். வேறு பல பிரச்சனைகளை கொண்டு வரும். அந்த பர்சனை நீங்கள் போய் மீட் பண்ணலை அப்படிங்கும்போது உங்களோட வேலை தடைப்படும். அப்போது ஏன் இப்படி பண்ணீங்கன்னு இன்னொரு கொஸ்டின் வரும். அந்த வேலை முடிக்காதனால எழக்கூடிய சில பிரச்சனைகளும் வரும். அப்போ சின்னதாக இருக்கும் பொழுதே உங்களால் சால்வ் பண்ண முடியாத ஒரு விஷயம் வேறு பல பிரச்சனைகளையும் கொண்டு வந்து அதே பிரச்சனை இன்னும் பெருசாக தான் ஆகுமே தவிர இல்லைன்னு ஆகாது. கரெக்டாக? ஸோ மொதல் விஷயம், பிரச்சனை இருக்குது ஆனால் இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலை. ரெண்டாவது, அந்த பிரச்சனை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதுனால பெருசாக தான் ஆகுமே தவிர வேறு பல பிரச்சனைகளை கொண்டு வருமே தவிர கண்டிப்பாக தானாக சரியாகாது. மூணாவது என்னது? நீங்கள் ஒரு பிரச்சனை வருது, அதை ஃபேஸ் பண்ணாமல் ஓடுறீங்கங்கும்பொழுது தற்காலிகமாக ஒரு நிம்மதி இருக்கும், அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு. ஆனால் அது தற்காலிகமானது. ஆனால் அதையே ஒரு பழக்கமாக கொண்டு ஒவ்வொரு பிரச்சனையும் போதும் உங்களுக்கு ஏற்படுற அந்த வலினாலேயோ பயத்தினாலேயோ என்ன பண்ணுவீங்க? நமக்கு எதுக்கு வம்புன்னு தூர வரும்பொழுது அந்த பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணாமல் தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதுவே உங்களுக்கு பழக்கமாயிடும். ஒரு பிரச்சனை வருதா, எனக்கு பயமாக இருக்கா, நான் செய்யாமல் இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனை வருதா, எனக்கு பயமாக இருக்கா, நான் அதை செய்யாமல் இருக்கேன், எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது தற்காலிகமான நிம்மதி. அதுவே பழக்கமாயிடுச்சு அப்படின்னா உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அதனால் பிரச்சனையை கண்டு நான் விலகி நிற்கிறேன் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லைன்னு அர்த்தமாகாது. வேறு பல பிரச்சனைகளை கொண்டு வரும். பிரச்சனைகள் பெருசாக தான் ஆகும். அது மட்டும் இல்லை, அதுவே பழக்கமாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நான் ஃபேஸ் பண்ணணும், அதை சரி பண்ணணும்னு யோசிங்க. அதை விட்டு விலகி நிற்காதீங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. டாடா.